Good morning, students. Today we are going to learn subsequences. Okay. So subsequence நமக்கு ப்ரீவியஸாக நமக்கு என்ன பார்த்தோம், செகண்ட் யூனிட்டு கன்வர்ஜன்ட் சீக்வன்ஸ். ஓகே. ஸோ அதுக்கு அடுத்தது நம்ம இப்போ பார்க்க போகிறது சப்சீக்வன்சஸ். சப்சீக்வன்சஸ்க்கு டெஃபினிஷன் பாரு. கிவன் எ சீக்வன்ஸ் pn, consider the sequence nk of positive integers such that n1 less than n2 less than n3 etc. Then the sequence pni is called a subsequence of pn. அப்போ pni is என்னது subsequence of pn. இது pn ஓட subsequence. If pni converges, its limit is called a subsequential limit of pn. Okay. எப்போ pni, if pni converges இருந்துச்சுன்னா its limit is called a subsequential limit of sequence pn. Okay. So இது வந்து subsequenceக்கு definition. Next வந்து ஒரு ரிசல்ட் இருக்கு பாரு. If sequence pn converges to p, if and only if every subsequence of sequence pnk convergence to p. if pn சொல்கிறது ஒரு சீக்வன்ஸு, இது கன்வர்ஜன்ஸ் டு பியாக இருந்துச்சுன்னா if and only if every subsequence of sequence என்னது pnk that is convergence to p. ஓகே. ஸோ இந்த ரிசல்ட் வந்து நீ ஜஸ்ட்டு பார்த்துக்கோ, ஸ்டேட்மெண்ட்டை வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு வந்து தியரம் பாரு. ஒரு தியரம், இது தியரம் நம்பர் எத்தனை? தியரம் நம்பர் 4. ஓகே. ஸோ இதில் இது பண்ணிக்கோ தியரம், இதுக்கு நம்பர் வந்து 4 எழுதிக்கோ. ஓகேவா? தியரம் நம்பர் 4. இதில் ரெண்டு பார்ட்டு ப்ரூஃப் பண்ண போகிறோம். இஃப் சீக்வன்ஸ் pn is a sequence in a compact metric space x, then some subsequence of pn converges to a point of p. இது வந்து நம்மளோட ஏ பார்ட்டு. பி பார்ட் என்னென்னா எவ்ரி பவுண்டட் சீக்வன்ஸ் இன் ஆர் பவர் கே கண்டைன்ஸ் கன்வர்ஜஸ் சப்சீக்வன்ஸ் அப்படின்ட்டு பண்ணணும். சரியா? இதில் ரெண்டு பார்ட் இருக்குது, ஏ பார்ட்டு பி பார்ட்டு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஏ பார்ட்டு பண்ண போகிறோம். ஏ பார்ட்டில் வந்து லெட்டு சீக்வன்ஸ் pn be a sequence in a compact metric space xன்னு எடுத்துக்கிறோம். லெட்டு சீக்வன்ஸ் pn என்ன அது கொஸ்டினில் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது பாரு. ஏ பார்ட்டில் சீக்வன்ஸ் pn இஸ் எ சீக்வன்ஸ் ஆஃப் எ காம்பேக்ட் மெட்ரிக் ஸ்பேஸ். ஓகே. ஸோ இது வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட் லெட்ரு இ டினோட் த ரேஞ்ச் ஆஃப் சீக்வன்ஸ் pn. அப்போ நெக்ஸ்ட் நம்ம எடுத்துக்க போகிறது எது? இ அப்படின்னு ஒன்று எடுத்துக்கிறோம். ஓகேவா? இ வந்து எது? ரேஞ்ச் ஆஃப் pn. தென் இ இஸ் எய்தர் ஃபைனைட் ஆர் இன்ஃபைனைட். இ வந்து இந்த ரேஞ்ச் வந்து எப்படி இருக்கலாம்? ஃபைனைட்டாக இருக்குமா, அதர்வைஸ் இன்ஃபைனைட்டாகவும் இருக்கலாம். ஓகே. ஸோ அப்போ நமக்கு ஃபைனைட்டுன்னு சொல்லணும் அப்படின்னா ஃபைனைட்டாக இருந்தால் எப்படி இருக்கும், இன்ஃபைனைட்டாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ரெண்டு கேஸ் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு பண்ண போகிறோம். ஓகே. இப்போ வந்து கேஸ் 1 வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? இ வந்து ஃபைனைட். அப்போ இன்னும் இன்ஃபைனைட்டுன்னு சொல்கிறதுக்கு இன்னொரு கேஸ். ஓகே. இ வந்து ஃபைனைட்டுன்னா தென் தேர் இஸ் எ பாயிண்ட் பி பிலாங்ஸ் டு இ. ஈனா என்ன? ஆல்ரெடி கொடுத்துருக்குறோம். ஈனா என்ன? இ டினோட் த ரேஞ்ச் ஆஃப் சீக்வன்ஸ் pn. ஓகே. ஸோ தென் தேர் இஸ் எ பாயிண்ட் பி பிலாங்ஸ் டு இ அண்ட் த சீக்வன்ஸ் pni that is a subsequence. Okay. pni of pn with n1 less than n2 less than etc. n3 such that pn1 equal to pn2 equal to etc. pn1 இது நம்ம இதில் இல்லை, pn1. ஓகேவா? எழுதிக்கோ. pn1 equal to pn2 equal to etc. p equal to p. எல்லா டேமும் ஈக்குவல் டு என்ன? pன்னு நம்ம சொல்லுவோம். therefore sequence pni converges to p in x. இது கரெக்ட் பண்ணிக்கோ. கன்வர்ஜஸ் டு p in x. ஓகேவா? அந்த ப்ரீவியஸாக இருக்கிறது இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா கேஸ் 2 என்ன பண்ணுறோம் அப்படின்னா
E is infinite. E வந்து இன்ஃபைனைட்னு சொல்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கேஸ் ஒன்றில் E வந்து ஃபைனைட்னு சொல்கிறதுக்கு எடுத்தோம். அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஃபைனைட்டுக்கு Pn1 ஈக்குவல் டு Pn2 ஈக்குவல் டு எக்ஸெட்ரா Pன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தட் இஸ் இந்த எல்லா வேல்யூவும் நமக்கு ஈக்குவல் டு Pன்னு சொல்கிறோம். அப்போ Pn கன்வர்ஜஸ் டு Pன்னு சொல்லிடலாம். ஓகே, ஸோ இப்போ E வந்து இன்ஃபைனைட்னு சொல்ல போகிறோம். E வந்து இன்ஃபைனைட்னு சொல்லணும்னா E இஸ் அன் இன்ஃபைனைட் சப்செட் ஆஃப் ஏ காம்பேக்ட் மெட்ரிக் ஸ்பேஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ E has a limit point E has a limit point P, it belongs to X. Eக்கு வந்து ஒரு லிமிட் பாயிண்ட் இருக்குது, அது வந்து எது Pன்னு சொல்கிறோம். இந்த P வந்து எங்கே இருக்கும், it belongs to Xல இருக்கும். Since P is a limit point of E, P வந்து it is a limit point of Eனா நம்ம என்ன சொல்லலாம், every neighborhood of P has at least one point Q belongs to E such that Q not equal to P. இது வந்து லிமிட் பாயிண்டோட டெஃபினிஷன். சரி, எவ்வளவோ எவ்ரி நெய்பர்ஹுட் ஆஃப் P has at least one point எடுத்துக்கிறோம். அந்த ஒன் பாயிண்ட் எது Qன்னு எடுத்துக்கிறோம். சச் தட் Q வந்து என்னவா இருக்கணும், நாட் ஈக்குவல் டு Pயாக இருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லெட் R ஈக்குவல் டு 1ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஏன் Rன்னா என்ன, தட் இஸ் எ ரேடியஸ் வேல்யூ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு டிஸ்டன்ஸு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு ரேடியஸ் வந்து எவ்வளோன்ட்டு மீன் பண்ணி சொல்ல போகிறோம். அப்போ என்ன பண்ணுறோம்னா இதை வந்து இண்டக்ஷன் மெத்தடில் நம்ம பண்ணுறோம். லெட் R ஈக்குவல் டு 1. இப்போ R வந்து 1 இருந்துச்சுன்னா தென் சூஸ் N1 such that D of Pn1, Q. இப்போ D of Pn1, Qனா distance between these two, இது பண்ண முடியல, டிஸ்டன்ஸ் பிட்வீன் தீஸ் டூ எலமெண்ட்ஸுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து விச் இஸ் லெஸ் தேன் ஆராக இருக்கும். ஆருக்கு பதிலாக நம்ம இப்போ என்னென்னு எடுத்துக்கிறோம், 1ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் அதே மாதிரி லெட் R ஈக்குவல் டு 1/2ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தென் சூஸ் N2 greater than N1. ஓகே, இப்போ நம்ம என்னென்னா சப்சீக்வன்ஸுக்குள்ள டெஃபினிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ரூஃபை கொண்டு வரணும். ஸோ அப்போ இப்போ D of Pn2, Q வந்து லெஸ் தேன் 1/2ன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ப்ரொசீடிங் லைக் திஸ் ஃபார் R ஈக்குவல் டு 1/i. 1/i என்ன, அப்போ இங்கே என்னவா இருக்கும், Pni, Q வந்து லெஸ் தேன் 1/i. நெக்ஸ்ட் சூஸ் எனி பாசிட்டிவ் இன்டீஜர் I such that 1/i வந்து விச் இஸ் லெஸ் தேன் எப்சிலான்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? தென் D of Pni, Q லெஸ் தேன் எப்சிலான். இப்போ இதுக்கு பதிலாக அப்போ என்னவா வரும், லெஸ் தேன் எப்சிலான் இஃப் I greater than 1/எப்சிலான். இப்போ இதுலேருந்து என்ன சொல்லலாம், I greater than 1/எப்சிலான், that implies Pni that is convergence to Qன்ட்டு சொல்லிக்கலாம். தென் இதுலேருந்து என்ன சொல்லிடலாம், Pniனா இந்த இதில் கொடுத்துருக்குறோம்ல Pn, இந்த வேல்யூ வந்து என்னவா இருக்கும், விச் இஸ் கன்வர்ஜன்ஸ் டு Q. ஓகே, ஸோ இது வந்து நமக்கு எது இன்ஃபைனைட்னு சொல்கிறதுக்கு Ni. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதோட ஃபஸ்ட்டு பார்ட்டு முடிஞ்சு A பார்ட்டு. நெக்ஸ்ட் வந்து B பார்ட்டு பண்ண போகிறோம். B பார்ட்டு நமக்கு ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, எவ்ரி பவுண்டட் சீக்வன்ஸ் இன் R⁴K கண்டைன்ஸ் ஏ கன்வர்ஜன்ட் சப்சீக்வன்ஸ்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ நம்ம என்னன்ட்டு பண்ணணும், பவுண்டட் சீக்வன்ஸ்னு எடுத்துக்கிட்டு கன்வர்ஜன்ட் சப்சீக்வன்ஸ்னு ப்ரூஃப் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா let Pn, sequence Pn be a bounded sequence in R⁴Kன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, let E be a range of sequence Pn, then E is bounded subset of R⁴K. நெக்ஸ்ட் அதுக்கு க்ளோஷர் எடுத்துக்கிறோம். that implies E bar is also a bounded subset. அப்போ அதோட க்ளோஷர் என்னவா இருக்கும், பவுண்டடாக இருக்கும். we know that E bar is closed. பவுண்டட் இருந்துச்சுன்னா கட்டாயம் அது என்னவா இருக்கும், க்ளோஸ்டாக இருக்கும். ஹென்ஸ் நம்ம ஆல்ரெடி தியரம்ஸ் வந்து ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கோம். ஹென்ஸ் E பார் இஸ் போத் க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட். அப்போ இப்போ என்னவா இருக்குது, E பார் வந்து பவுண்டடாக இருக்கும், க்ளோஸ்டாகவும் இருக்குது. ஓகேவா? அப்போ பை கெயின்-போரல் தியரம் ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்கிறோம், க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டடாக இருந்துச்சுன்னா நமக்கு என்ன சொல்லிடலாம், காம்பேக்டாக இருக்கும் அப்படின்ட்டு கெயின்-போரல் தியரத்தில் சொல்லியிருக்கிறோம். ஓகே, ஸோ அப்போ இங்கே வந்து க்ளோஸ்டாக இருக்குது அண்ட் பவுண்டடாக இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லிடலாம், E பார் இஸ் காம்பேக்ட்ன்ட்டு சொல்லிடலாம். ஓகே, therefore sequence Pn is a sequence in E bar which is a compact metric spaceன்னு சொல்லிடலாம். ஓகே, therefore by A யூஸ் பண்ணி sequence Pn has a subsequence that converges to a point of E barன்னு சொல்லிடலாம். ஸோ இதிலேருந்து sequence Pn வந்து என்ன சொல்லிடலாம், கன்வர்ஜன்ஸ் சப்சீக்வன்ஸ்னு சொல்லலாம். ஓகேவா? இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ணணும். அப்போ என்ன, இந்த ஸ்டேட்மெண்ட்டை
படி நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? எவ்ரி பவுண்டட் சீக்வன்ஸ் கண்டைன்ஸ் a convergent subsequence. Okay, every bounded sequence converges to a bounded sequence contains a convergent subsequence. இந்த ஸ்டேட்மெண்ட் ஒன் வேர்ட்லையும் கேட்பாங்க, ஸ்டேட்மெண்ட்டு நல்லா ரீட் பண்ணி வச்சுக்கோ. சரியா? இந்த தியரம் வந்து இம்பார்ட்டன்ட் தியரம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து தியரம் நம்பர் 5. ஓகே, இது நான் ரிசல்ட்டுன்னு கொடுத்துருக்கேன். ரிசல்ட்டை கட் பண்ணிவிட்டு நீ என்ன பண்ணிக்கோ, தியரம் நம்பர் 5ன்னு கொடுத்துக்கோ. இந்த தியரமும் நமக்கு இம்பார்ட்டன்ட் தியரம். சரியா? இம்பார்ட்டன்ட் யூனிவர்சிட்டி கொஸ்டின்ஸு ரிசல்ட்டுன்னு கொடுக்காத தியரம் நம்பர் 5. ஓகே, ஸோ ஸ்டேட்மெண்ட் பாரு. த சப்சீக்வன்ஷியல் லிமிட்ஸ் ஆஃப் எ சீக்வன்ஸ் செட் ஆஃப் ஆல் pn இன் எ மெட்ரிக் ஸ்பேஸ் x ஃபார்ம்ஸ் எ க்ளோஸ்டு சப்செட் ஆஃப் x. ஒன் மோர் டைம் பாரு. த சப்சீக்வன்ஷியல் லிமிட்ஸ் ஆஃப் எ sequence pn in a metric space x form a closed subset of x. இதோட proof என்னன்னா, இப்போ let e bar be the set of all subsequential limits of pn எடுத்துக்கிறோம். ஓகேவா? நம்ம அப்போ என்ன ப்ரூஃப் பண்ணணும்? e bar வந்து க்ளோஸ்டுன்ட்டு ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஓகேவா? e பாரை வந்து என்ன? செட் ஆஃப் ஆல் சப்சீக்வன்ஷியல் லிமிட்ஸ். செட் ஆஃப் ஆல் சப்சீக்வன்ஷியல் லிமிட்ஸ் ஆஃப் pn நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம்? e barன்னு எடுத்துருக்கிறோம். அப்போ e bar வந்து என்னன்ட்டு ப்ரூஃப் பண்ணணும்? க்ளோஸ்டுன்ட்டு ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ தட் இஸ் டு ப்ரூவ் தட் e bar contains all its limit points. க்ளோஸ்டுன்னு சொல்லணும்னா தட் இஸ் அதுக்கு பதிலாக நம்ம என்னென்ன ப்ரூஃப் பண்ணால் போதும்? e bar contains all its limit pointsன்னு சொன்னால் போதும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? லெட் q be a limit point of e star. இது a கிடையாது, q ஸ்மால் qன்னு கொடுத்துக்கோ. சரியா? q be a கரெக்ட் பண்ணிக்கோ. q be a limit point of e star. ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? டு ப்ரூவ் q belongs to என்ன சொல்லிடலாம்? e starன்ட்டு சொல்லிடலாம். q belongs to e star. அப்போ choose n1 so that pn1 not equal to q. இதில் எல்லாத்துலேயுமே நமக்கு என்ன பண்ணியிருப்போம்னா pn1 ni இல்லைன்னா pn1 pn2 ஏன் யூஸ் பண்ணுறோம்? நமக்கு இது வந்து சப்சீக்வன்ஸ். ஒரு சீக்வன்ஸ் வந்து pnஆ இருந்துச்சுன்னா அதோட சப்சீக்வன்ஸ் என்னவா இருக்கும்? pnkன்ட்டு ஜென்ரலாக நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ நம்மளோட இந்த செக்ஷன் வந்து சப்சீக்வன்ஸை மீன் பண்ணி சொல்கிறதுனால இதில் இருக்கிற எல்லா சீக்வன்ஸும் நமக்கு சப்சீக்வன்ஸோட ஃபார்மில் தான் இருக்கும். ஓகேவா? pni அதான் choose n1 so that pni not equal to pni இல்லை n1 choose n1ல இது பண்ணியிருக்கிறோம். அப்போ pn1 that is not equal to q. If not, then e star has only one point q and hence the proof is over. இப்போ என்ன பண்ணலாம்? e star has only one point qன்னா நம்ம ப்ரூஃப் ஓவர் பண்ணிடலாம். ஓகே, அப்போ புட் டெல்டா ஈக்குவல் டு என்னென்னு எடுத்துக்கிறோம்? d of that is q pni அப்படின்னு எடுத்துக்கிறோம். இது வந்து டெல்டா, இதுக்கு பதிலாக டெல்டான்னு கொடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு என்ன வரணும்? சப்போஸ் n1 n2 எக்ஸெட்ரா ni - 1 ஆல்சோ chosen. Since q is a limit point of e star, there is and x belongs to e star such that d of x q வந்து which is less than delta divided by 2 power I அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ இது வந்து தேர் இஸ் அ எக்ஸ் வந்து பிலாங்ஸ் டு இ ஸ்டாராக இருந்துச்சுன்னா இதோட டிஸ்டன்ஸ் என்ன சொல்லிடலாம்? விச் இஸ் லெஸ் தேன் டெல்டா டிவைடட் பை 2 power I. நமக்கு இந்த இதில் டெல்டான்னு எடுத்ததுனால இங்கே டெல்டா கொடுத்துக்கிறோம். ஓகேவா? இல்லைன்னா எப்சிலான்னு எடுத்துக்கலாம். டெல்டா டிவைடட் பை 2 power I. Since x belongs to E star, x is subsequential limit of sequence Pn, then there is an ni greater than ni minus 1 such that d of Pni, q வந்து less than delta divided by 2 power I. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இதுக்குள்ள டிஸ்டன்ஸை கம்பேர் பண்ண போகிறோம். சரியா? ஸோ அப்போ என்ன பண்ணுறோம்? d of Pni, q which is less than எப்படி இருக்குது? d of Pni, x plus d of x, q. இப்போ இதோட வேல்யூ உனக்கு தெரியும். இதோட வேல்யூவை நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். அப்போ 2 delta divided by 2 power I. ஸோ delta divided by 2 power I minus 1 கட் பண்ணிக்கோ. சரியா? அப்போ கட் பண்ணால் நமக்கு டெல்டா டிவைடட் பை 2 power I minus 1 கிடைக்கும். ஸோ டி ஆஃப் திஸ் வேல்யூ விச் இஸ் லெஸ் தேன் டெல்டா டிவைடட் பை 2 power I minus 1. ஓகே, ஸோ இதுலேருந்து PNI விச் இஸ் கன்வர்ஜன்ஸ் டு க்யூன்னு சொல்லிடலாம். அப்போ க்யூ வந்து இட் இஸ் எ சப்சீக்வன்ஷியல் லிமிட். அப்போ க்யூ பிலாங்ஸ் டு என்ன? இ ஸ்டார். அப்போ இ ஸ்டார் என்ன சொல்லிடலாம்? இட் இஸ் க்ளோஸ்டுன்னு சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ அப்போ q belongs to e starன்னு சொல்லலாம். அப்போ e star என்னவா இருக்குது? க்ளோஸ்டாக இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லிடலாம்?
அப்போ த சப்சீக்வன்ஸ் லிமிட்ஸ் ஆஃப் எ சீக்வன்ஸ் ஃபார்ம்ஸ் எ க்ளோஸ்டு சப்செட் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா? த சப்சீக்வன்ஷியல் லிமிட்ஸ் ஆஃப் எ சீக்வன்ஸ் Pn in a metric space X form a closed subset of X. ஓகேவா? இதோட நமக்கு எது முடிஞ்சு இதில் ஒரே ஒரு ரெண்டு தியரம் தான் இருக்குது. இந்த தியரம் நம்பர் 4 அண்ட் தியரம் நம்பர் 5 இது ரெண்டும் சப்சீக்வன்ஸில் இருக்கிறது. ஓகேவா? இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் தியரம்ஸு. நெக்ஸ்ட் கிளாஸில் நமக்கு அடுத்த செக்ஷனுக்கு போயிடுவோம். ஓகேவா? அடுத்த சீக்வன்ஸ் என்னன்ட்டு இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தது என்னென்ன இது பார்த்தோம், கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் பார்த்துருக்கோம், சப்சீக்வன்ஸ் பார்த்துருக்கோம். இன்னும் ஒரு சீக்வன்ஸ் இருக்குது, அது அடுத்த கிளாஸில் பார்த்துப்போம். ரெண்டு இதுவும் நல்லா படிச்சுக்கோ. ஓகே, தேங்க்யூ.